ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவா சரணம். உன்னுடைய வீட்டை தேடி இந்த உயிரினம் வந்தால் உன் வீட்டில் நிச்சயம் உன் குலதெய்வம் குடியேறிவிட்டது. இதை மட்டும் கவனித்து பார். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன் குழந்தை வாழ்க்கை மாறிவிடும். எல்லோருடைய மனசுலையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அந்த கடவுளுடைய அன்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சாமி. நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில நான் சிக்கிக்கிட்டு தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்காதா அப்படின்னு ஒரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டுல கவனிச்சு பாக்குறது மூலியமா இந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்ற போது நிச்சயமா சொல்றேங்க, 100% உங்களுடைய வீட்டுல அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சது இழந்ததுன்னு எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும். இந்த சில விஷயங்கள் உங்களுடைய வீட்டுல நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பித்ருக்குடைய சாபம் முழுவதுமாக நீங்கிவிடும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடந்திருக்காது. நல்லதே நடக்கிற மாதிரி வந்தாலும் அது கெட்டதாக போய் முடிஞ்சிருக்கும். என்னடா இது நல்லது நடக்கிற மாதிரி இப்படி கெட்டதில் போய் முடியுது அப்படின்னு நீங்க வருத்தப்படாத நாட்கள் கிடையாது. ஆனா நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து நீங்க வீட்டுல குலதெய்வத்தினுடைய கவனிப்பை பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். சரி, உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இருக்குதா, இருந்துச்சுன்னா எந்த மாதிரி விஷயம் நடக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா குலதெய்வம் இருக்கும், உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது இந்த உயிரினங்கள் உங்களுடைய வீட்டை தேடி வருது அப்படின்னா குலதெய்வம் இருக்கும், இந்த உயிரினம் உங்களுடைய வீட்டை தேடி வந்துருச்சு அப்படின்னா குலதெய்வம் உங்களுடைய வீட்டுல இல்ல, உங்களுடைய வீட்டுல குடியேறலன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சரி, சில விஷயங்களே உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் குடியேறிக்கா இல்லையன்றதை நம்ம தெளிவா பார்க்க முடியுங்க. ஆனா ஒரு விஷயம், இதை நீங்க பார்க்குறீங்க அப்படின்ற போது முழுவதுமான ஒரு மனசோடு உங்களுடைய வீட்டுல தேருங்க. அது மட்டும் இல்ல, வீட்டை எப்பவுமே சுத்தபத்தமா வச்சிருக்க பாருங்க. ஏன்னா வீட்டுல குலதெய்வம் குடியேறி இருக்கும் அப்படின்ற போது கூட வீட்டு சுத்தமா இல்லை அப்படின்னா இந்த உயிரினங்கள் உங்களுடைய வீட்டை தேடி வராது. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கவனிச்சு பாக்குறதுங்கிறது முக்கியமான ஒன்று. ஏன்னா சில நபர்கள் ஏனாந்தாலும் இருப்பாங்க, என்னப்பா பெருசா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. வீட்டுல எப்பவுமே குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிட்டாம போச்சு ஒரு வீட்டுல அப்படின்னா பித்திருக்குடைய ஆசீர்வாதம் சுத்தமா இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லைங்க, பித்திருக்குடைய சாபமும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமாங்க, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதை விட மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கலன்ற போது மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் எப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும்? குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் எங்க கிடைக்கலையோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எதிர்பார்த்தாலும் நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. அதுதான் எளிமையான ஒரு விஷயமா நீங்க புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அதனால குலதெய்வம் வீட்டுல இருக்கா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அறிகுறிகள் கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தாங்க நல்லது. சரி, உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் குடியிருக்குதா இல்லையன்றதை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முதலாவது, உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் குடியிருக்கு அப்படின்னா அதற்கு நீங்க முதலாவதாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய வீட்டை தேடி பசு கன்றுகள் வருதா, பசு வருதா அப்படின்றத பாருங்க. உங்களுடைய வீட்டை தேடி பசு வருது அப்படின்னாலே நிச்சயமா சொல்றேங்க, உங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இருக்குங்க. நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல பசு வளர்க்குறீங்களே, அப்போ குலதெய்வம் எங்க வீட்டுல இருக்குதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்றதை இங்க சில நபர்களுக்கு புரிவது கிடையாது. அதாவது குலதெய்வம் வீட்டுல குடியிருச்சுன்றது வேற, சரிங்களா? நீங்க வீட்டுல பசுவை வாங்கி வளர்க்குறதுன்றது வேற, பசு வர்றதுன்றது வேற. சில பேர்கள் எளிமையா சொல்லணும்னா, உங்களுடைய வீட்டுல நீங்க குலதெய்வத்தினுடைய போட்டோ வைக்கிறது வேற, நீங்க குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறது வேற. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யறதுனால உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் குடியேறி இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி பசு வரணுங்க. ஒரு நாள் வருது அப்படின்ற போது மற்ற நாட்கள் வருதால் என்றதை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னா குலதெய்வம் வீட்டுல கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்துடும் உங்களுக்கு. அப்படி கிடையாதுங்க. ஒரு நாளும் உங்களுடைய வீட்டை தேடி உங்களுடைய வீட்டுக்கு குலதெய்வம் வருதான்றதை நீங்க பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, பசு வந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, காகம். உங்களுடைய வீட்டுக்கு குலதெய்வம் வருது அப்படின்னா, அதாவது காகம் உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னாலே நிச்சயமா உங்களுடைய வீட்டுல தெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கின்றதா அர்த்தம்.
முக்கியமா இந்த பசு வந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆட்டம் இருக்கும்ன்றதும், அதுவும் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். காகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசையை வழங்க போகிறார்கள் என்ற அர்த்தம். நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை, சிட்டுக்குருவி உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க மகாலட்சுமியோட ஆசைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நபராக மாறிட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டை சுத்தி இந்த பறவைகள் இல்ல விலங்குகள்ல எது வந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். இதையடுத்து உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி நாய் வருதுனாலும் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக இப்போது அமைய போகுதுன்றது அர்த்தம். இப்போ நம்ம சொன்ன உயிரினங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த உயிரினங்களை பத்தி. இப்ப நம்ம சொல்லிருக்கக்கூடிய உயிரினங்கள்ல எந்த உயிரினம் உங்களுடைய வீட்டை தேடி வந்தாலும் சரிங்க, உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் குடியிருக்கின்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த உயிரினங்களை வர்றதுக்கு பதிலா வேறு சில உயிரினங்கள் வருதுங்க, அது என்ன உயிரினன்றதை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட உயிரினங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேடி வருது அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஆசைகள் என்பது கிடைக்கல. இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கணும்னா நீங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டுமே தாங்க அது நடக்கும். சரி, இப்போ உங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குங்க அப்படின்ற போது இதெல்லாம் வரும். இல்லை அப்படின்ற போது என்ன வருதுன்றதை நான் இப்ப சொல்றேன். முதலாவதாக இருப்பது கருங்குழவி. இந்த கருங்குழவின்றது கடினமான இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட கருங்குழவி உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது, எதைக்காவது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற போது நிச்சயமா உங்களுடைய வீட்டுல ஏதோ தப்பு நடக்குதுங்க. முக்கியமா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்றதை நீங்க இதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். கருங்குழவி வீட்டுல அடிக்கடி வருதுன்னு பாருங்க. ஒரு நாள் வந்துட்டு போகுது அப்படின்றதுக்காக ஐயோ எங்க வீட்டுல குலதெய்வம் இல்லை போனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அடிக்கடி வருதான்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வீட்டுல அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்காது. சரி, ரெண்டாவதாக சொல்ல போறது பூரான். இந்த பூரான் அப்படின்றது பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடைய சக்திகள் இல்லாத இடத்துக்கு எப்பவுமே அதிகமா வரும். உங்களுடைய வீட்டுல பூரான் ஒரு தடவை வருது அப்படியே, அதுக்கப்புறம் வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுல அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால உங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காத போது இந்த பூரானும் உங்களுடைய வீட்டுக்கு தேடி வருங்க. அப்புறம் தேளு. நிறைய பேர் வீட்டுலலாம் தேளு கிராமப்புறங்கள்ல தான் வரும், நகர்ப்புறங்கள்லாம் வராது மோஸ்ட்லி. அதனால எங்க வீட்டுல குலதெய்வம் கூட இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மற்ற விஷயங்களும் நம்ம சொல்றோம், அதை கூட பார்க்கலாம். இந்த தேளு உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா கூட வீட்டுல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல, உங்களுடைய வீட்டுல கெட்ட சக்தியினுடைய தூண்டுதல் அதிகமா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி வருதால் பாருங்க. கடைசியா இருக்கக்கூடிய பொருள் இந்த பாம்பு. இந்த பாம்பு வருது அப்படின்னா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டுல நீங்க தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமலும் வீட்டுல தீய சக்திகள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டுல எப்பவுமே இது போன்ற விஷயங்களை வராம பார்க்கணும்னா வீடை முதல்ல சுத்தபத்தமா வச்சுக்கணும். அதை நீங்க கடைபிடிப்பது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப சொல்லிருக்கக்கூடிய உயிரினங்கள்ல விலங்குகள்ல எது உங்களுடைய வீட்டை தேடி வருது, எது வரலன்றத முதல்ல கவனிங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எது வருதோ வரலன்றதோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுல உங்களுடைய குலதெய்வம் உங்க மேல ஆசை வச்சு அன்பு வச்சு உங்களுடைய வீட்டுல இருக்குதான்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இருக்கா என்றதை பார்ப்பதற்கான எளிமையான வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, முழுவதுமான தீர்வுகள் கிடைச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களிலும் முன்னேற்றங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்து செல்ல முடியும். அதனால இதை பத்தியுமே யோசிக்காதீங்க, முழுசா நம்புங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.